நாங்க திருச்சிராப்பள்ளி நகர்ப்புற வாழ்வாதார பணியாளர்கள் சிஓஸ் பேசுறேன். நான் எங்களுடைய சிஓஸ்க்காக பணியை நிரந்தரம் செய்யணும். எங்களுக்கு கீழே சிஆர்பிஎஸ் வேலை பார்க்குறாங்க. அவங்க இது 10 வருஷமா ₹1 ஊதியம் கூட இல்லாம அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஊதியத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம எங்க ஊரக நகர்ப்புற வாழ்வாதாரத்துல இருக்க பிஎம்எம் பிசிஸ் அவங்களுடைய சிஎஸ்டி சிஆர்பி கணக்காளர்கள் அவங்களுக்கும் அவங்களுடைய 14 கோரிக்கைகளை நிறைவேற்றணும். எங்களுக்கு ஒவ்வொரு முத்தான திட்டங்கள்லாம் நம்ம தமிழக அரசு ஐயா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்கள்லாம் நாங்க கடைக்கோடியில உள்ள மக்களுக்கும் கொண்டு சேர்றோம். ஒவ்வொரு பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. அது மாதிரிதான் கொண்டு சென்று ஒவ்வொரு கோரிக்கை ஒவ்வொரு திட்டங்களையும் நாங்க சக்சஸ் பண்ணியிருக்கிறோம். இப்ப உங்கள் கனவு திட்டம்னு வந்திருக்குது. இந்த கனவு திட்டத்தையும் நாங்க சக்சஸ் பண்ணணும்னு நாங்க பண்ணுவோம். இந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு எங்களுடைய கனவையும் தமிழக அரசு ஐயா அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். எங்களுடைய சமவேலை சம ஊதியம் பணி பாதுகாப்பு, எங்களுக்கு பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம், எங்க சிஆர்பிஸ்க்கு சேலரி ஊதிய உயர்வு இது வழங்கினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது இது கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர் போராட்டம் பண்ணுவோம். என்னுடைய பெயர் சமுதாய அமைப்பாளர் நதியா. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருச்சி மாவட்டத்திலேருந்து வட்டார ஒருங்கிணைப்பாளர் லலிதா என் பேர். நாங்கள் இதோட 6வது நாளாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வாழ்வாதார இயக்கத்தில் கிட்டத்தட்ட 13 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட கோரிக்கை 14 அம்ச கோரிக்கைகள் நாங்கள் முன் வச்சுருக்கோம், அரசுக்கு முன்னாடி முன் வச்சுருக்கோம். அதை இன்னைக்கு நாங்கள் 6 நாள் 6வது நாள் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இன்ன வரையிலும் எங்களோட கோரிக்கையை எங்களை அரசு இன்ன வரைக்கும் கொண்டு போய் எங்களுக்கு எந்த இதுவும் பண்ணி கொடுக்கல. நாங்கள் இதை எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூவல் பண்ணுறாங்க, அது இருக்கக்கூடாது. சம்பள உயர்வு எங்களுக்கு வேணும். இதில் சம்பளம் நேரடியாக எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நான் ஒரு 14 அம்ச கோரிக்கைகள் வச்சுருக்கோம். இதை அரசுக்கு நாங்கள் எதிராக எதுவும் செயல்படல. நாங்கள் இந்த அரசு இருக்கையில் தான் நாங்கள் வேலையை வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த அரசு எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம்னு நம்புகிறோம். இந்த கோரிக்கைகளை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தோன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து போராட்டம் தான் பண்ணிக்கிட்டு. இந்த முடிவு எங்களுக்கு நல்ல முடிவு வர வரையும் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருப்போம். இது தொடர் போராட்டமாக நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் பிஎம் பிசிக்கு சிஎஸ்டிக்கு சிஓஸுக்கு கணக்காளருக்கு சிஎஸ்சிக்கு பிஎன்சி சிஆர்பி எல்கட்சி சிஆர்பி நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் நகர்ப்புற சிஆர்பி 2000க்கு மேற்பட்டவங்க நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு எடுத்து எங்களுக்கு இதை பரிந்துரை செஞ்சு எங்களுக்கு சம்பள உயர்வு